Hi friends. ஸோ இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் பேன் 2.0 அப்படின்றத லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாரோட மக்களோட மைண்டில் வந்து இந்த பேன் 2.0னா என்ன, இதை யாரெல்லாம் அப்ளை பண்ணும், யார் அப்கிரேட் பண்ணும் அப்படின்றது தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த பேன் 2.0னா என்ன, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மக்கள் மைண்டில் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கு, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஸோ PAN 2.0 அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அன் இ-கவர்னன்ஸ் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ்டா கொண்டு வராங்க, லைக் வித் இம்ப்ரூவைஸ்ட் QR கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QR கோட் அப்படின்னா என்னன்னா, இந்த QR கோட் வந்து இட் வெரிஃபைஸ் ஆல் யுவர் PAN டீடைல்ஸ், லைக் உங்களோட நேம், சிக்னேச்சர், அதுக்கப்புறம் அதுல இருக்கிற அட்ரஸ், இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே அழகா QR ரீடர் வச்சு பக்காவா வெரிஃபை பண்ணோம் இந்த PAN 2.0ல வித் அடிஷனல் இம்ப்ரூவைஸ்ட் QR கோட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் மெயினா என்ன, பேன் 2.0 ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினா இதை வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா வச்சு பேன் அண்ட் டேன் ரிலேட்டட் எல்லாத்தையுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர போறாங்க. இதை தவிர என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இதை வந்து பேப்பர்லெஸ் ப்ரொசீஜரா கொண்டு வர போறாங்க. ஸோ இதை வந்து நமக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியா, இப்போ நீங்க பேப்பரால எழுதி அப்ளை பண்ணாம ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ரொசீஜரா நம்ம பேப்பர்லெஸ் ஸ்கீம்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டர் அப்ளிகேஷன், அதாவது யூஸ்வலி பேன் நீங்க அப்ளை பண்ணா ஒரு 7 to 14 days ஆகும். அதை விட ஃபாஸ்டரா பண்றோம், ஃபாஸ்டர் அப்ளிகேஷன் ஆஃப் பேன் வித் நோ காஸ்ட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் ஆதார் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், இல்ல அப்டேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தரா இருக்கும் அப்படின்றதையும் இந்த ஃபீச்சர்ல இந்த பேன் 2.0ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன எல்லாருக்கும் ஓடுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி பேன் கார்டு ஹோல்டர், அப்போ நான் மறுபடியும் இந்த 2.0ல அப்ளை பண்ணுமா இல்ல அப்கிரேட் பண்ணுமா அப்படின்றது தான் எல்லார் மைண்ட்லயும் ஓடுது. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நோ தான். ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க பேன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா நீங்க மறுபடியும் 2.0ல அப்கிரேடோ இல்லாட்டி அப்ளையோ பண்ண வேண்டாம். ஸோ அது வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் இல்ல அப்டேஷன்ஸ் பண்ணணும் உங்களோட எக்ஸிஸ்டிங் பேன்ல, அப்படின்னா மட்டும் நீங்க 2.0ல பண்ணா போதும். இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பேன் கார்டே வேலிட் தான் ஈவன் அண்டர் பேன் 2.0. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அப்டேஷன்ஸ் பண்ணோம், கரெக்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 2.0 பிளாட்ஃபார்ம்ல பண்ணிக்கலாமா அப்படின்றது தான் செகண்ட் கொஸ்டின். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க 2.0 ப்ராஜெக்ட் லான்ச் பண்ற போது நீங்க அந்த 2.0லே அப்ளை பண்ணிக்கலாம். லைக் அப்டேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ்னா இப்போ எக்ஸிஸ்டிங் பேன்ல உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணும், இல்ல டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணும், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க 2.0 பேன்லே வந்து பண்ணிக்கலாம். பட் டில் இட் இஸ் லான்ச், அதை லான்ச் பண்ற வரைக்கும் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுலேயே நீங்க அப்ளை பண்ணிடலாம். அது வந்து நீங்க எந்த வெப்சைட் விசிட் பண்ணோம்னா NSDL ஆர் UTIISL அப்படின்ற வெப்சைட் இருக்கு. ஸோ அது வழியா போனீங்கன்னா ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் ஃபெசிலிட்டிலே நீங்க இந்த அப்டேஷன்ஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் டில் பேன் 2.0 இஸ் லான்ச்ட். இது எல்லாமே அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன மைண்ட்ல ஓடுதுன்னா, இப்போ QR கோட்னு சொல்லியிருக்கீங்களே, அப்ப என்னோட பேன்ல QR கோடு வேணுமா, அதை நான் பண்ணணுமா அப்படின்றது தான். ஸோ இது QR கோடுன்றது ஒரு புது ஃபீச்சர் இல்லைங்க. ஆல்ரெடி நீங்க 2017க்கு அப்புறம் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டுல அந்த QR கோட் இருக்கும். ஸோ அந்த QR கோடே வேலிட் தான். இன்கேஸ் நீங்க அதுக்கு முன்னாடி 2017க்கு முன்னாடி ஓல்டு பேன் கார்டு வச்சிருக்கீங்க, அதுல QR கோடு இல்ல, பட் உங்களுக்கு QR கோடு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேன் 2.0ல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். பட் அது அவசியம் இல்லை. QR கோடு நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் அண்ட் ஸ்மூத் ஃபார் ஆல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸஸ். ஸோ அதுக்கு மட்டும்தான் இந்த QR கோடு. ஃபோர்த் என்ன அப்படின்னா, எனக்கு மல்டிபிள் பேன்ஸ் இருக்கு, மோர் தேன் ஒன் பேன் இருக்கு அப்படின்னா என்ன பண்றதுன்னா, ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோர் தேன் ஒன் பேன் வந்து இட் இஸ் இல்லீகல். ஸோ இந்த பேன் 2.0வை கொண்டு வரது எதுக்காக அப்படின்னா டூப்ளிகேட் பேன்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ மோர் தேன் ஒன் பேன் இருக்கு அப்படின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் போய் சரண்டர் பண்ணிடுங்க அசஸிங் ஆஃபீஸர் கிட்ட. இல்லைன்னா இந்த பேன் 2.0ல அவங்க அதை கண்டுபிடிச்சி டூப்ளிகேட் பேன்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கு. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.